ஐபிஎஸ் மாநாடுன்னு சொல்லி சண்டிகர்ல ஒரு மாநாடு நடக்குது. கான்ஃபிடென்ஷியலான ஒரு மீட்டிங் ஸ்பேஸ் நான் நினைக்கிறேன். நாட்டுல எத்தனையோ ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ போலீஸ் அபிஷியல்ஸ் இருக்காங்க, பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவர்கள் யாருமே நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசல. இவர் பேசுறார் அப்படின்னா அவருக்கு ஒரு தனிப்பட்ட அஜெண்டா இருக்கு, ஒரு வன்மம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது. எழும்புது இப்படி தொடர்ச்சியாக அவர் செய்ததுதான் தப்பு. இப்படி பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் போய் தேடுவாங்க யார் மேலதான் உண்மையாகவே தப்புன்னு பார்க்கும்போது இங்க வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பண்ணதுதான் பட்டவர்த்தனமாக ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு, ஒரு வன்மத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறத மக்களே உணர்ந்து கொள்வார்கள். தொடர்ச்சியாக அவர் தான் வன்மத்தோடு செயல்பட்டு இருக்கிறார்ன்றத ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே இங்க ப்ரூவ் பண்ணும். தொடர்ச்சியாக ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டு எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்ணி அவருடைய சோஷியல் மீடியாவுடைய ட்வீட்ஸ் இருக்கு, பதிவு செஞ்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் ஓபன்ங்கிறாரு. அதை குறித்து நாம் தமிழர் கட்சி விவாதிச்சுட்டு கொண்டிருக்க அந்த நாளில டாக்ஸ் பார்க்கிங் அப்படின்ட்டு டாக் பார்க்கிங் டே அப்படிங்கிற அந்த நாளை போட்டு புலகாயுதம் அடைஞ்சார். இப்படி அரசியல் கருத்துக்களை நீங்க ட்விட்டர் வழியாக ஒரு அரசு நிர்வாகி, ஒரு பியூரோக்ராட் அபிஷியல் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுப்பது என்பது தவறு. ஒரு நிலைப்பாடே இல்லாத நிலை மாறி கொண்டிருக்கக்கூடிய ஐயா தான் நாஞ்சில் சம்பத். ஆனால் அவர் அரசியல் களத்துல நாஞ்சில் இல்ல, உண்மையாகவே நஞ்சு விதைந்த நஞ்சில் சம்பத் தான் அவரை குறிப்பிடணும். அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி மட்டுமல்ல, களையெடுக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு சொல்லி திமுகவுடைய அனுதாபி நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கான உங்கள் பதிலடி என்ன? முதல்ல ஒரு நிலைப்பாடே இல்லாத நிலை மாறி கொண்டிருக்கக்கூடிய ஐயா தான் நாஞ்சில் சம்பத். ஐயா மரியாதையோடு அவர் எப்படி வேணாலும், அவர் வயசுல மூத்தவர், அவர் என்ன வேணாலும் விமர்சிச்சுட்டோம், அவர் ஐயா தான். ஆனால் அவர் அரசியல் களத்துல நாஞ்சில் இல்ல, உண்மையாகவே நஞ்சு விதைந்த நஞ்சில் சம்பத் தான் அவரை குறிப்பிடணும். காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல அவரே ஒரு நிலையான நிலைப்பாடோடு அவர் இருந்தது கிடையாது. அதனால அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அது கருத்து கிடையாது, அது ஒரு விமர்சனம்னு வச்சுக்கலாம், அவதூறுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த விமர்சனம் ஏத்துக்கல. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஏன் நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி ஒரு கண்காணிக்கணுமோ இல்ல களை எடுக்கணுமோ? ஏன் நாம் தமிழர் கட்சியை இப்ப அவர் சொன்னீங்க, அவர் நிலைப்பாடே கிடையாது, நீங்க அவர் திமுகவுக்கும் ஆதரவளிப்பாரு, அதிமுக அப்படின்ற பொருளை நீங்க சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியில மட்டும் எந்த கட்சியில இருந்தாலும் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? அவர் எந்த கட்சியில இருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு வேற எல்லா கட்சியும் விமர்சிக்கிறது தான். அதோட ஒன் ஆஃப் த கட்சியா நாம் தமிழர் கட்சியும் அவர் விமர்சிக்கிறது கூடுதலா இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வரக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சி. எங்க தமிழ் தேசியம் முகிழ்ந்து விடுமோ அப்படிங்கிற அந்த அச்சத்தில் கூட மற்றவர் அவங்களோட பாஸுக்கு உண்மையா இருக்கணும்ல, அதனால அவர் வாங்கின காசுக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கும் விசுவாசமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி பேசுவார். பட் அதுவே ரொம்ப முரண்பட்ட ஃபேக்டர் நான் சொல்றது. ஏன்னா அவங்களுக்கே விசுவாசமா இருக்கிறது இல்லை. ஐயா அடிக்கடி கட்சி மாறக்கூடியவர், கருத்துகள் மாறக்கூடியவர்கள், கொள்கை நிலைப்பாடுல இருந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கக்கூடியவர். அதனால இவர் எங்கேருந்து இதை சொல்றாருங்கிற அந்த ரூட்டை வேணா நம்ம தேடி போகலாம். இது எதற்காக பேசப்படுது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஐபிஎஸ் மாநாடுன்னு சொல்லி சண்டிகர்ல ஒரு மாநாடு நடக்குது. அங்க அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு மீட்டிங் ஸ்பேஸ் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர், இந்திய நாட்டினுடைய ஹோம் மினிஸ்ட்ரி, உங்க எல்லாரும் தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு. நாட்டுல எத்தனையோ ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ போலீஸ் அபிஷியல்ஸ் இருக்காங்க, பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவர்கள் யாருமே நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசல. இவர் பேசுறார் அப்படின்னா அவருக்கு ஒரு தனிப்பட்ட, நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், அப்ப அவருக்கு தனிப்பட்ட ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு வன்மம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா இது வருது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே கூட இப்ப தொடர்ச்சியா சமூகங்களை போடுறது என்னன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு ஆபத்தான கட்சி, ஒரு பிரிவினைவாத கட்சி என்ற ஸ்டேட்மெண்ட், அதை எப்படி பாக்குறீங்க, எப்படி வியூ பண்றீங்க? இல்ல, முதல்ல எங்களுக்கு ஒரு நேஷனல் எக்ஸ்போஷர் கொடுத்த சகோதரர், பாசிட்டிவா பாத்துக்கிறீங்க, நல்லது. ஒரு நேஷனல் எக்ஸ்போஷர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஒரு வேர்ல்டு வைட் அம்பாசிடரா அவர் வேலை பார்த்திருக்கிறாரு அப்படின்னா நான் பாக்குறேன். அதைத்தான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு
கேட்டுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வடநாட்டுக்கோ இல்ல ஈஸ்டுக்கோ போய் வந்து நம்ம ஒரு பெரிய மாநாடு பண்ணணுமாமா. ஏன்னா நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களே தொடர்ச்சியா பேசுறதை விட வேற ஏதோ ஒரு வெள்ளைக்காரனோ இல்ல வேற ஏதோ ஒரு ஹிந்திக்காரனோ வேற ஏதோ ஒரு வடநாட்டுக்காரனோ பேசினா அப்படின்னா திரும்பி பார்ப்பாங்க. ஆமா என்னடா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி நம்ம பண்றது ஒரு புரட்சிகர அரசியல். இன்னைக்கு வந்து ஒரு ரெவல்யூஷனரி பாலிடிக்ஸை நம்ம முன்னெடுத்துட்டு போறோம். அப்ப உண்மையாவே மக்கள் திரும்பி பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல, ஒரு வடநாட்டுக்காவது போய் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மாநாட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து அதை மெய்ப்பிக்கக்கூடிய அளவுல வந்து சகோதரர் வருண்குமார் வந்து ஒரு சண்டிகர்ல குறிப்பா IPS மாநாட்டுல வந்து அவர் வந்து இப்படி அதுவும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு சாவனிஸ்டிக் பார்ட்டி அப்படிங்கிறதையும், அதாவது என்ன சொல்றது, ஒரு தமிழ் தேசியவாதிகள் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு ரூட்ஸ் வந்து அக்ராஸ் த குளோப் இருக்கு, இவங்களுடைய வேர் உலகம் முழுக்க பரப்பி இருக்கு அப்படிங்கிறதையும், இவர்களுக்கான சிம்பத்தைசர்ஸ் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அப்படின்னும், அதாவது இவர்களுடைய அனுதாபிகள் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அப்படின்னும், எங்களுடைய கட்சி இவ்வளவு பாசிட்டிவா கொண்டு போய் ஒரு தளத்துல சொல்றதுக்கு வேற ஒரு யாராவது நம்மளால தேர்ந்தெடுக்க முடியுமா? எங்க கட்சியிலே அப்படியான கொள்கை பரப்பு செயலர்கள் இருப்பாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவர் வந்து சொல்றீங்க. ஆமா, அது வந்து நான் அம்பாசிடர் அளவுக்கு நான் கொண்டு போறேன். அது ரொம்ப சிறப்பா அவர் செய்திருக்காரு. அதற்கு முதல் நன்றி. அதனால நம்ம அதை பாசிட்டிவா எடுத்து ஒரு பக்கம் பார்த்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஏன் அப்படின்னா, அவருடைய அந்த செஷன்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஃபாரின் அக்கவுண்ட்ல இருந்து, இது எதுக்காகனா அவங்களோட தலைப்பு வந்து சைபர் கிரைம் மற்றும் இன்டர்நெட் த்ரெட், சமூக குற்றம் பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக. ஆமா, அப்போ இங்க இணையதள குற்றங்கள், இந்த இணையதள மிரட்டல்கள், இதை குறித்து தான் அவருடைய செஷன் இருக்கு. எல்லாருமே வந்து பண்ணாங்களா எனக்கு தெரியல, யார் பண்ண பிரசன்டேஷனோ அவங்க பேசின கான்வர்சேஷன் எது ஒண்ணுமே வெளியில வரல. ஒரு கான்பிடென்ஷியலான ஒரு மீட்டிங்ல இவர் பேசுனது, அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கட்சி மட்டும் பத்தி பேசும்போது அது வந்து வெளியில வந்து பரப்பப்படுது அப்படின்னா அதுவே ஒரு சைபர் கிரைம் தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் போது இந்த பகுதி மட்டும் வெட்டி வெளியில பரப்பப்படுது அப்படின்னா அதற்கு பெயர் போனவர் தான் சகோதரர் வருண்குமார் IPS அவர்கள். ஏன் அப்படின்னா, அவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த சண்டை போக்கு எப்ப உருவாகுது அப்படின்னா, முதல்ல ஃபாக்ஸ்கான் தொழிலாளர்கள் வந்து இந்த மாதிரி அவதிக்குள்ளாகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய காணொலி ஒன்று வெளியிடுறார். அதுல வந்து அவர் மேல நீங்க குண்டா சட்டம் போடுறீங்க, என்னன்னா தவறான செய்தியை பரப்புறாங்கன்ட்டு மற்ற ஊடகங்கள் பேசுறதுதான் அவர் வந்து முன்மொழிந்து பேசினார் அன்னைக்கு. அதனால அதை வந்து நீங்க வந்து பாருங்க தவறான செய்தி பரப்பிட்டாருன்னு சொல்லி அவர் மேல குண்டா சட்டம் போட்டீங்க. அன்னைக்கு திருவள்ளூர்ல வந்து SP இருந்தவர் சகோதரர் வருண்குமார் IPS அவர்களாக இருக்கிறார். அன்னைக்கும் அவரோட 2 போன்கள் கான்ஃபிஸ்கேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த போன்ல இருந்து பல ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு. அதுக்கு அவர் வந்து ஒரு விளக்கத்தையும் வந்து அவருடைய ஊடகத்துல கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை தொடர்ந்து ஃபாக்ஸ்கான் முடிஞ்சு அதை தொடர்ந்து அண்மையில உங்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்திருக்கும். அப்ப மேடையில வந்து அந்த கள்ளத்தனம் செய்த கருணாநிதி அப்படிங்கிற அந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலை வந்து யாரோ பாடினது மேற்கோளிட்டு இவர் பாடுற, யாரும் இல்ல எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாடினாங்க அப்படிங்கிறத எழுதினது இல்லையா, யாரும் எழுதின அந்த லிரிக்ஸ சீமான் அவர்கள் பாடினாங்கிறத மேற்கோளிட்டு அந்த மேடையில வந்து பேசுறாங்க. அப்ப அதை எடுத்து இப்படி பண்ணிட்டாரு பாரு. அவர் போயிட்டு அவர் ஊருக்கு போயாச்சு. ஆனால் அவர் ஊர்ல கைது பண்ணாம திருப்பி திருச்சியில வந்து அவரை வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு FIR ஃபைல் பண்ணி அவரை வந்து திருப்பி அங்க போய் அவர் அரெஸ்ட் பண்றாங்க. இங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அங்க போய் அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரும்போது கூட அவரோட சொந்தக்காரர்ல வச்சு கூட்டு வராங்க. எல்லாமே வந்து என்ன சொல்றது, அந்த லாவை பிரீச் பண்ண மாதிரி தான். இந்த சட்டங்களை எல்லாத்தையும் பிரீச் பண்ணி தான் வருண்குமார் IPS அவர்கள் வந்து இவர் மேல வந்து ஒரு கரம் வைத்து செயல்பட்டு இருக்கார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அவர் வந்து எப்படி வந்து சைபர் கிரைம் பத்தி பேசினாரோ அவரே அதற்கு ஒரு காரணகர்த்தாகவும் இருந்திருக்காரு. ஏன்னா அந்த கைதுக்கு பிறகும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல்களை அவரோட போனை கான்ஃபிஸ்கேட் பண்ணி அதுல இருந்து ஒரு இணைய கூலிப்படைன்னு சொல்லக்கூடிய இந்த திமுக இந்த யூடியூபர்ஸை வச்சு எங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குதுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவர்கள் வெளியிட்டாங்க. அப்ப இது எல்லாமே எதை வந்து மையப்படுத்துது அப்படின்னா பிரைவசி பிரீச்சை மையப்படுத்துது.
அப்ப நீங்க பண்றது என்ன குற்றம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழும்புது. இப்படி தொடர்ச்சியாக அவர் செய்ததுதான் தப்பு, இப்படி பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் போய் தேடுவாங்க யார் மேலதான் உண்மையாகவே தப்புன்னு பார்க்கும்போது இங்க வந்து வருண்குமார் IPS அவர்கள் பண்ணதுதான் பட்டவர்த்தனமாக ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு, ஒரு வன்மத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறத மக்களே உணர்ந்து கொள்வார்கள். தொடர்ச்சியாக அவர் தான் வன்மத்தோடு செயல்பட்டு இருக்கிறார்ன்றத ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே இங்க ப்ரூவ் பண்ணும். அப்படிதான் அது வந்து இங்க இருக்கு. அதனால் அவருக்கு முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடியாலஜிஸை மக்கள் தேடி போய் பார்க்கறதுக்கு ஒரு அடித்தளமிட்டதற்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிற இடத்துல தான் சொல்றீங்க இல்லைங்களா? இப்ப இதுல கூடுதலா என்ன அப்படின்னா, இப்ப திமுக வந்து நாம் பார்த்து வந்து பெரிய அளவுல பயப்படுறாங்களா? ஏன்னா இப்ப அவர்களோட செயல்பாடுகள்லாம் இதெல்லாம் இருக்குமான்ற ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த செயலை வந்து கண்டிக்க வேண்டியது யாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட் அப்படிங்கறனால அவங்களுடைய கோட் ஆஃப் கான்டக்ட் ரூல்ஸ் படியே வந்து ஏபொலிட்டிக்கலா இருக்கணும், நியூட்ராலிட்டியோட இருக்கணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட நியூட்ராலிட்டியா இருக்கணும். அவருக்கு அந்த என்ன சொல்றது அந்த ரைட்ஸே கிடையாது. அவர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பேசுறதோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பத்தி பேசுறதுக்கோ அவருக்கு ஆக்சுவலி வந்து ரைட் கிடையாது. ஆனால் அவர் அதை செய்யறாரு அப்படிங்கும் போது ஒண்ணு அந்த நிகழ்வு முடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய யூனியன் அத்தாரிட்டிஸ் இல்ல அங்க இருக்கக்கூடிய அவருடைய சுப்பீரியர் அத்தாரிட்டிஸ் வந்து கண்டிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு ஸ்டேட் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து கண்டிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. அப்ப அவர்கள் பண்ணும். இது தார்மீகமாக ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பாக நடத்தப்பட்ட செயல் அப்படிங்கிறத நம்ம இதுல வந்து விளங்கிக்கணும். அப்ப இது எல்லாரும் மனித உரிமை பார்வையோட பார்க்கும் போது இது எல்லாருமே வந்து அதை வந்து தட்டி கேள்வி கேட்கணும். ஏன்னா இது இன்னைக்கு நமக்கு நடக்குது அப்படின்னா நாளைக்கு வேற எந்த ஒரு கட்சிக்காகவும் நடக்கலாம். அவர் ஒரு ஃபேன் பாய்ங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேன் பாய் அப்படிங்கிறத அவருடைய முன்னத்திய என்ன சொல்றது அவருடைய இன்ஸ்டாகிராமோ அவருடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸோ ப்ரூவ் பண்ணிருக்கு. முதல் காட்சியை போய் பார்த்ததாக இருக்கட்டும், அவர் வந்து அவருடைய மனைவியோட போன படங்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாவற்றையும் வந்து அவர் போட்டிருக்காரு. ஆனால் அவர் தொடர்ச்சியாக ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டு எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்ணி அவருடைய சோசியல் மீடியாவுடைய ட்வீட்ஸ் இருக்கு. அவர் குறிப்பா வந்து ட்விட்டர்ல வந்து அவர் என்ன பண்றாரு, எக்ஸ் தளத்துல என்ன பண்றாரு அப்படின்னா எங்களை விமர்சிச்சு அவர் போடுறாரு. எங்களை விமர்சிச்சு அவர் வந்து ட்வீட்டை வந்து பதிவு செய்யறாரு. பதிவு செஞ்சுட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனுங்கிறாரு. அதை குறித்து நாம் தமிழர் கட்சி விவாதிச்சுட்டு கொண்டிருக்க அந்த நாளில டாக்ஸ் பார்க்கிங் அப்படின்ட்டு டாக் பார்க்கிங் டே அப்படிங்கிற அந்த நாளை போட்டு புலகாயுதம் அடைஞ்சார். இப்படி அரசியல் கருத்துக்களை வந்து நீங்க ட்விட்டர் வழியாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது அரசு நிர்வாகி, ஒரு பியூரோக்ராட் அபிஷியல் இல்லையா, அவர் வந்து ஒரு திமுகனுடைய அரசுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சர்வெண்ட், சிவில் சர்வெண்ட் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுப்பது என்பது தவறு. அவங்களுடைய கோட் ஆஃப் கான்டக்ட் படி அவங்க ஏபொலிட்டிக்கலா நியூட்ரலா இருக்கணும், நடுநிலையோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரூல்ஸ். பட் மாறாக அவர் இப்படி நடந்தது, அவர் மேலதான் குற்றத்தை வந்து என்ன சொல்றது, யூஸ்வலா இந்த கருத்தில் இருக்கும், ஒருத்தவங்களை பார்த்து நீ தவறுன்னு சொல்றதுக்கு முன்னாடி மீன் 4 விரலும் உன்னைதான் சுட்டுது அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி எங்களை பார்த்து அவர் குற்றம் சுமத்துறோம்னு நினைச்சிட்டு மொத்த மண்ணையும் வாரி அவர் மண்டையிலே போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியுது. இல்ல இப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுல திமுகவினுடைய ஒரு அழுத்தம் இருக்குமா? இப்ப திமுக வந்து நாம் தமிழரை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் மாதிரியான அவங்க சொல்லுங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு MLA இல்ல கவுன்சிலர் சொல்லும்போது இந்த கட்சியை பார்த்து அவர்கள் அஞ்ச வேண்டிய இல்ல நாம் தமிழுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டிய திமுக கட்டாயம் என்ன இருக்கு? அதுதான் இன்னைக்கு திமுகவுக்கு MLA இல்ல MP இல்ல ஒரு கவுன்சிலர் இல்லைன்னு சொல்லக்கூடியவருக்கு தான் இவர் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. உலகம் முழுக்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் வந்து அனுதாபிகள் இருக்கிறார்கள், பின்தொடர்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வேர் வந்து உலக நாடுகள் முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்றாரு. அதனால புரட்சி எப்போதும் வெல்லும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கு. திமுகவினுடைய ஒரு ஆதரவு இல்லாம, திமுகவினுடைய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம இதை செய்ய முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அவர் வந்து போனை கான்ஃபிஸ்கேட் வந்து அவரோட ஜூரிஸ்டிக்ஷன்ல பயன்படுத்தி இந்த போனை வந்து பிடுங்குறார். எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகியினுடைய போன், எங்க கட்சியினுடைய நிர்வாகியினுடைய போன்ல இருக்கக்கூடிய ஆடியோஸ அவர் வந்து வெளியிடுறார். யார் மூலமான்னு பார்த்தா எல்லாமே திமுகவினுடைய இணைய கூலிப்படை மூலமாகத்தான் அவங்க வெளியிடுறாங்க. எல்லாமே வந்து அந்த தரப்புல இருந்து வருது அப்படின்னா அப்ப திமுகனுடைய சப்போர்ட் இல்லாம இது வராது அப்படிங்கிறது எங்களுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டா இருக்கு. இதை குறித்து நம்ம விமர்சிக்கும் போது அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு மறுத்தலோ எந்த ஒரு என்ன சொல்ற இல்ல நாங்க அதை பண்ணல அப்படின்றது யாரும் சொல்லி, நாங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட் எழுப்பியிருக்கோம். நீங்க அதற்கான ஒரு கருத்துகளையோ அதுக்கான ஒரு கேஸையோ எதுவுமே நீங்க போடல. நாங்க திருப்பி எந்த பதிலுமே சொல்லலாம். ஆமா, அப்ப நாங்க பிரைவசி பிரீச் அப்படிங்கறத மையப்படுத்தி
அவங்க மேல வழக்கு தொடுத்திருக்கோம். குறிப்பா வருண்குமார் மேல வழக்கு தொடுக்கும். அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ப்ளீஸ் பண்றதுக்காகத்தான் இது எல்லாத்தையும் செய்யறாரு அப்படிங்கிறது எங்களுடைய தொடக்க காலத்து குற்றச்சாட்டு. அதே நாங்கள் இன்னைக்கும் வழிமொழிகிறோம். அவர் வந்து முழுக்க அவர் வந்து IPS இருக்க தேவையில்லை. அவர் வந்து உதயநிதியினுடைய ஃபேன் கிளப்ல வந்து ஒரு முக்கிய மெம்பரா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவுக்கு எந்த அளவிற்கு வந்து ஒரு த்ரெட்டா இருக்கு அந்த காலத்துல, திமுகவுக்கு எந்த அளவுக்கான ஒரு எதிர்ப்பு நாம் தமிழ் இன்னைக்கு சமகாலத்துல நடக்கக்கூடிய எல்லா மக்கள் விரோதமான செயல்களையும் எதிர்த்து அம்பலப்படுத்தக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. சமரசமற்று சில கட்சிகள், கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கு ஏற்றாற் போல, அவங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல ஒரு சில நிகழ்வுகள் குறித்து அவங்க கருத்துக்கள் தெரிவிக்கலாம். ஆனா இன்னைக்கு ஃபேரா அது வந்து இந்த சமகாலத்துல வந்து எங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டுபவர்களே ஆக இருந்தாலும், எங்களை தொடர்ச்சியாக விமர்சிக்க கூடியவர்களாகவே இருந்தாலும், அவர்களுக்கு ஒரு அநீதி அப்படின்னா தார்மீகமா நாங்க அவங்க பக்கமும் நின்று இருக்கோம். அது ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, இல்ல ஃபெலிக்ஸ் ஜெரால்டாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கக்கூடிய எங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஆளக்கூடிய திமுக வந்து ஒரு அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கும். ஏனால் நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய மாற்று அரசியல் ஒரு எட்டனாத ஃபேர் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. நாங்க வந்து ஒரு ரெவல்யூஷனரி பாலிடிக்ஸை முன்னெடுக்க வந்து ஒரு மாற்று அரசியல் புரட்சியாளர்கள் அப்படிங்கறனால எங்களை வந்து அவர்கள் அச்சப்படதான் செய்வாங்க. எங்க அவங்க வளர்ந்து வந்து அதிகாரத்துக்கு வந்துருவாங்களோ, எங்க இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து அதுதான் சரின்னு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் அச்சமும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் ஒரு வெயிட்டேஜ் உள்ள ஒரு பார்ட்டி இல்லன்னு அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பயம் இருக்குன்னா அப்படிதான் அவங்க பேசியாகணும். ஒண்ணு கண்டுக்காம இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி தவறான அவதூறுகளை அள்ளி வீசணும். விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இருக்கு இல்லைங்களா? இப்ப அது வந்து நாம் தமிழர் அதிகமா அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க நாம் தமிழர் விஜய் அவர்கள் எவ்வளவு ஓட்டு வாங்க வரனா அதுக்கு ஒரு நம்பர்ஸ் அவங்களே போட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது களத்துல ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி நாம் தமிழ் வச்சிருந்தாலும் அந்த ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது ஏன்னு நினைக்கிறீங்க? ஊடகங்களா இருக்கட்டும், இல்ல அரசியல் தலைவர்களா இருக்கட்டும். ஏன் சொல்றேன்னா, அமைச்சர் அவர்கள் வந்து விஜயோட பேரை உச்சரிச்சு பதில் சொல்லுவாங்க, ஆனா சீமான் அவர்கள் பத்தி கடந்து போவாங்க. அந்த விஷயம், அந்த அரசியல் நான் எப்படின்னு கேட்கிறேன். எப்படி அவங்க இல்ல, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கிட்ட எல்லாமே இருக்கு. கருத்து இருக்கு, கொள்கை இருக்கு, மக்கள் பலம் இருக்கு, ராணுவ கட்டுப்பாடு இருக்கு, எல்லாமே இருக்கு. எங்க கிட்ட இல்லாத ஒன்று ஊடக வெளிச்சமும் ஊடக பலமும், எங்களுக்கான அடையாளமும் அங்கீகாரமும். இதை மட்டும் அவர்கள் வந்து ஒரு வெப்பனா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. விஜய் அப்படி கிடையாது. விஜய் இஸ் ஆல்ரெடி a ஸ்டார். அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு சினிமா ஸ்டார் அப்படின்னு எல்லாம் தெரியும். அவரை பத்தி பேசுறதுல ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை. அது ஒரு அவரை இன்னொரு பேரை பயன்படுத்துற மாதிரி தான். ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய சீமானு பயன்படுத்திட்டா இன்னைக்கே வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு. கூகுள்ல மோஸ்ட் சர்ச்டு பார்ட்டி, மோஸ்ட் சர்ச்டு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தா எங்களுடைய தலைமை ஒருமைப்பாளர் இருப்பார். அதனால அந்த பயம் அவங்களுக்கு, அதுவும் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாம இருக்குமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்போ அதனாலதான் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஒடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருக்கு. இப்போ தாவேக்கா வந்தா கூட அதை கூட அவங்க வந்து பெருசா என்ன பண்ணா இந்த அளவிற்கான ஒரு திரைமறைவுல வேலைகள் எதுவும் செய்யல. நாம் தமிழர் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றீங்களா நீங்க? ஆமா, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சின்னு இல்லை, இன்னைக்கு தமிழ் தேசிய கருத்தியலுடைய மறுமலர்ச்சியை அறவே வந்து வெறுக்கக்கூடியதுதான் ஆரியமும் திராவிடமும். அது இன்றைக்கு நேற்றுக்கு இல்ல, அன்னைக்கு தொட்டு கருப்பு சட்டங்களை ஏவித்தான் தமிழ் தேசிய கருத்திலே முடக்கணும்னு நினைத்தாங்க. இன்னைக்கு வந்து இல்ல, என்ன சொல்றது, ஒரே ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு எல்லாரும் சொல்வதை போல ஒரு ஜோல்னா பையையும் அந்த வயதான தோட்டத்தையும் கொண்டு தமிழ் தேசியத்தை பேசி வந்தவர்களுக்கு மத்தியில ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு சேகுவேரா சட்டையும் போட்டு இன்னைக்கு காலத்துல வந்து 36 லட்சம் வாக்குகளை, இளைஞர்களுடைய நம்பிக்கையை ஒரு மாற்று அரசியல் கட்சி செய்ய முடியும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் மட்டும்தான். அப்படிங்கறனால கட்டாயம் அவர்கள் அஞ்சதான் செய்வார்கள். நிச்சயமா. இப்போ நிறைய இன்னொரு விஷயத்தையும் பேசிடலாம். இப்போ நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசம் நல்லதுதாங்க, ஆனா சீமானோட தலைமையில நமக்கு வந்து அது சரியா இல்லைன்னு சொல்லி சிலர் வந்து தனியா ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி அவங்க பயணிக்கிறதா நம்ம பாக்குறோம். இப்போ அந்த நிலைப்பாட அந்த ஒரு அமைப்பு அதனுடைய இயக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து தமிழ் தேசிய கருத்தை எல்லாம் எடுத்து பேசுறதுக்கே பயந்துட்டு இருந்த இந்த சூழல்ல இந்த காலகட்டத்துல இல்ல தலைவர் பிரபாகரனையும் தமிழ் தேசியத்தையும் உலகம் முழுக்க பேசலாம்ங்கிற இந்த நம்பிக்கைய விதைத்தவர் எங்களுடைய தலைமை உரிமை பங்கு அப்படின்றாங்க சீமான் அவர்கள். ஆனா அதுல தேவை இருக்கா தேவை இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கூடுதலா அதனுடைய நோக்கம் என்னங்கிற கேள்வியும் நம்ம வந்து வச்சு பார்க்கணும். நோக்கம் வெறும் ஒரு நபரை வீழ்த்த வேண்டும் என்று இருந்தால் அது அவசியமற்றது, சமூக அக்கறை இல்லாத ஒன்றாக. ஆமா, அது சமூக அக்கறை இல்லாம இருக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது பிரேக்கிங் பாலிடிக்ஸ். தமிழ் தேசிய கருத்தியல் தானே வெல்லணும்னு நினைக்கிறீங்க, இனம் வெல்லணும் தானே நினைக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ் தேசிய தமிழர்களுக்கான அங்கீகாரம் வரணும் தானே நம்ம
பாடுபடுறோம். அதற்காகத்தானே எல்லாரும் ஒன்று கூடி தமிழர்களாய் நாம் தமிழர்களாய் ஒரு இடத்துல இருக்கோம். அதுல ஒரு மனுஷங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால நீங்க இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னா அது அவசியமற்றது, அது முதிர்ச்சியற்றதுதான் என்னுடைய பார்வை. நிச்சயமா தெளிவான பதில கொடுத்திருக்கீங்க. பல கேள்விகளுக்கு வந்து தெளிவான விளக்கத்தையும் கொடுத்தீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.